ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு மாடி தோட்டம் எதுவும் பார்க்க போறதில்ல. சின்னதா ஒரு டே விலாக் மாதிரி தான் பார்க்க போறோம். காலையில எழும்புனதுலருந்து நான் கொஞ்ச நேரம் என்ன பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு வேண்டி தான். காலையில 4:30 மணி இல்லனா 5 மணிக்குள்ள எழும்பிருவேன். எழும்பிட்டு காலமா வைக்க வேண்டியது எனக்கு டீ தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோட நான் டீய போட்டுருவேன். சைடுல சுடு தண்ணீய வச்சுருவேன் கொதிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு வேண்டி. டீ போட்டு ஃப்ளாஸ்க்ல அடைச்சு என் வீட்டுக்காரருக்கு குடுத்து விட்டுருவேன். கடைக்கு எடுத்துட்டு போறதுக்கு. ஒரு சைடு குடிக்கிறதுக்கு எங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறது. இது ஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்த பிறகு தான் குடிப்பேன். காலைல எழும்பி டீ போட்டு வச்சுருவேன். வச்சுட்டு ஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துட்டு தான் அப்புறமா தான் டீ குடிக்கிறது. டீ குடிச்சிட்டு வந்த பிறகு தான் நான் அடுத்த வேலைய ஆரம்பிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, நான் ஏன் இந்த ஸ்லாப்ப நான் காமிக்கிறேன்னா, நான் மீஷோலேருந்து வாங்கினேன்னு ஒரு சீட்டு வாங்கினேங்கிறத ஒரு வீடியோ போட்டிருப்பேன். லாங் வீடியோவா. இந்த ஸ்லாப்லலாம் விரிக்கிறது அப்படி ஸ்டிக் பண்ணி வைக்கக்கூடியது மாதிரி. அதே மாதிரி வாங்கி நானும் ஒட்டுனேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் அதோட நிலைமைய பாருங்க. ஒட்டாம இருந்திருந்தாலே நல்லா இருந்திருக்குமோன்னு இப்போ எனக்கு அது ஒரு தோணல். அத தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அந்த சீட்டு வாங்கி ஒட்டி அதில லைட்டா ஏதாவது ஓட்டையோ ஏதாவது விழுந்துச்சுன்னா அதுக்குள்ளோடி தண்ணி இறங்கிருது. அப்புறமா அத ஒட்டிக்கிட்டு நான் ஒட்டிக்கிட்டு இப்போ ஒட்டி விட்டுட்டேன். ஒட்டி விட்டதுக்கப்புறம் திரும்ப ஒட்டுறதுக்கு வேண்டி 2 சீட்டு கூட வாங்கி வச்சிருக்கேன். ஆனா நான் ஒட்டல. அத இளக்குனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, இவ்வளோ திட்டு பிடிச்ச மாதிரி ஒயிட் கலர்ல அப்பி இருந்துச்சு. நல்லா தேய்ச்சு பார்த்து, நல்லா கழுவி விட்டு பார்த்தேன். ஆனா அது போகவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் திரும்ப அந்த சீட்ட நான் ஒட்டல. வாங்கி வச்சது அப்படியே தான் இருக்குது. எனக்கு இப்போ ஒட்டி முடிச்சுட்டு இப்போ எடுத்ததே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதனால ஒட்டல ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி அது சூடு தாங்கும். சூடோடி எடுத்து அந்த சீட்டு மேலலாம் வைக்கலாம் அப்படின்னு எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா சூடு தாங்காது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேல நம்ம சூடான பொருள வச்சா அந்த சீட்டு அப்படி கண்ணாடி பேப்பர் மாதிரி இளகி வந்துருது. கீழ ஒரு சீட்டு பேப்பர் இருந்து அதுவும் பிஞ்சு வந்துருது. அப்படிதான் ஆயிருச்சு. தெரியாம வாங்கிட்டேன். நீங்க வாங்குனீங்கன்னா பார்த்து யோசிச்சு வாங்குங்க. இன்னைக்கு காலையில பசங்களுக்கு பாஸ்தா தான் பண்ணி குடுத்தேன். வெஜிடபிள் எல்லாம் போட்டு, முட்டையும் போட்டு பண்ணி குடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நேத்தைக்கே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இன்னைக்கு பாஸ்தா தான் வேணும்னு. பாஸ்தா பண்ணி அவங்களா ரெடி பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு குடுத்து, அவங்கள ஸ்கூல்ல டிஃபன் பாக்ஸ் கட்டி அனுப்பி விட்டுக்கிட்டு, நான் பால் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு கடையிலேருந்து நான் சாப்பிட்டுட்டு இப்போ மத்தியானம் சமையல் வேலைக்கு வேண்டி ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ மத்தியானத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, சாம்பார் தான் வைக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற காய்கறிகள வச்சு நான் சாம்பார் வைக்கிறேன். பீர்க்கங்காய், கத்திரிக்காய், கேரட்டு எல்லாம் போட்டு ஒரு சின்ன ஒரு கொத்தவரங்காய் போட்டு ஒரு சின்ன ஒரு சாம்பாரு. எங்க ஊர்லலாம் வெட்டு மிளகரின்னு சொல்லுவோம். நமக்கு காய் கடையில போனாலே வெட்டி குடுப்பாங்க. ரூ. 50க்குன்னு வாங்குவோம். அவியலும் வைக்கலாம், சாம்பாரும் வைக்கலாம். இங்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்காது. தனித்தனியா தான் எல்லாத்தையும் வாங்கணும். தனித்தனியா தான் சாம்பார் வைக்க வேண்டியதா இருக்கும். நான் அப்படி இல்ல. கிடைக்கிற காயெல்லாம் போட்டு ஒரு சாம்பாரு. அதே மாதிரி பாவக்காய் இன்னைக்கு ஒரு பொரியல் மாதிரி பண்ணுறதுக்கு வேண்டி பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 2 பாவக்காய் உள்ளுக்குள்ளே வச்சுட்டேன். ஏன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு வேண்டி. எனக்கு பாவக்காய் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். பொரியல் பண்ணுறதும் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி ஃப்ரை பண்ணுறேங்கிறத நான் காமிக்கிறேன். பருப்பு வேக வச்சுட்டு இன்னைக்கு காயெல்லாம் கட் பண்ணி சாம்பார் வைக்க வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.